மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு 2024 ஹாப்பி 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 நியூ இயர். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஆண்டு பலன் அப்படின்னு எடுக்கும்போது முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய கிரகங்கள் சனி பகவான், குரு, ராகு, கேது. இவங்களை வச்சு தான் பலன்களே. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்பாடி அப்படின்னு இருக்கும். 2023-22 விட 2024 நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பெருமூச்சு விட்டு அம்மாடியோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு, அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். சரி, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா குரு பயிற்சி தான். அந்த குரு மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறும்போது அவர் உங்களையே பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ பிரச்சனைகளே இருக்காதா அப்படின்னா, இப்போ பிரச்சனைக்கு வழி இருக்காது. ஆனால் அப்போ பிரச்சனை இருந்தாலும் அதுக்குண்டான வழி கிடைச்சிடும். அப்போ யாரோ ஒருத்தர் கை கொடுத்து உங்களை கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ராகுக்கு எதுவுமே மூவ் ஆகி உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு ராகுவும் உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு கேதுவும் வந்திருக்காங்க. 3ல் ராகுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அது குருனுடைய வீடு. குரு சாதகமான நிலை. அப்போ ராகுவுமே கட்டுக்குள்ள சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்டாக என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டுக்கடங்காத பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் அடங்கும். என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்த நிலையெல்லாம் போய் என்ன செஞ்சால் ஜெயிக்க முடியுன்ற வழி பிறக்கும். ஸோ அதுவே சூப்பர் தானே. ஸோ அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ப்ராப்ளம்ஸ், அது ஜாபு, கெரியர், எஜுகேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டுமே, நீட் எக்ஸாம் எழுதணும் போச்சு, இது அது எது வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு ஹை ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு நார்மலி ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஆல் ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ்டு ஆஃப்டர் மே. இது உறுதி. இங்கே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க பாசிட்டிவாக இல்லை இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையான்னு பார்த்துக்கோங்க. அவங்க பாசிட்டிவாக இருந்துட்டாங்கன்னா எப்படிப்பட்ட விஷயத்தையும் உங்களால் சூப்பராக சால்வ் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதில் மகரத்தில் நிறைய பேர் மாட்டினது பார்த்தீங்கன்னா அவங்களால், அவங்களுடைய வாக்கினால், அவங்களுடைய பேச்சினால் நட்பு வட்டாரம் எல்லாம் இழந்துட்டாங்க. அவங்கள யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு. நட்பும் பிடிக்காம போயிடுச்சு, ரிலேட்டிவ்ஸ்க்கும் பிடிக்காம போயிடுச்சு, குடும்ப அங்கத்தினருக்கும் இவங்களால் பிரச்சனை வந்துட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே இப்போ மாறும். அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புரியக்கூடிய நிலையில் குரு உன்னுடைய அருள் மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் போது தானாக வேணும்னே, தட் இஸ் உங்களுக்கு இவங்களால தான் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் அவங்கள பற்றி யாராவது கேட்கும்போது கூட நீங்கள் அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றதும், எந்த ஒரு காசப்பும் உங்களுக்கு நெகட்டிவில் கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ என்னமோ ஆச்சுங்க எங்களுக்குள்ள, ஆமாங்க பார்ட்னர்ஷிப்பாக இருந்தோம், பெரிய பிரச்சனையாச்சு, ஆனால் முடிஞ்சது எங்களுக்குள்ள, உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கோங்க, அவங்கள பற்றி நாங்கள் பேச தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிறது தான் மகர ராசி மகர லக்னத்துக்கு அழகு. அது இல்லாமல் அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போனால் அகெயின் அங்கே பூர்வ புண்ணியஸ்தான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ 9ல் கேது அப்படின்றது நிறைய விஷயங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா அனைத்துமே சாதகம். அப்படி இல்லைன்னா பாதகத்தை நீங்களே கூட்டிகிட்டு வர மாதிரி ஆகிடும். கம்யூனிகேஷனில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா கண்ணியில் தான் இந்த வருஷம் பிறக்கிறதுனால விநாயகர்னுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். குழப்பங்கள் நீங்கணும். இப்போ உங்களுக்கு நன்மை பண்ணுற மாதிரி பலர் வருவாங்க, ஆனால் அவங்க உங்களுடைய பார்ட்னருக்கு
ஆப்போசிட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது இவன் பண்ணிட்டான்ல, பார்ட்னர் இப்படி பண்ணிட்டான்ல பாரு, அவனுக்கு அகெயின்ஸ்டாக நான் பண்ணுறேன், இவனோட சேர்ந்து பண்ணுறேன், டைரெக்டாக பண்ணல அப்படின்ற எந்த ஒரு மைனஸுமே அங்கே உள்ள நீங்கள் பண்ணிடக்கூடாது. மே மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் சித்திரை மாதத்துக்கு பிறகு ரொம்ப 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 நல்லா இருக்கு, டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், ஏன் செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் கூட உங்களுக்கு ஆகும். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் நிச்சயமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டினால எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். குரு அப்படின்றது சுக்கிரனுடைய வீடு, உங்களுடைய ராசிநாதன் சனி, சனியும் சுக்கிரனும் நட்பு, குருனுடைய பார்வை வேற படுறதுனால குதூகலமாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான அமைப்பு. நிறைய மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் சிரிப்பையே மறந்துட்டாங்க, எதை எப்படி எடுத்துட்டு போகணும்னே அவங்களுக்கு புரியலை. ஏன்னா எந்த பக்கமும் கை கொடுக்கவும் யாரும் இல்லை. 7.5 சனியினுடைய பாதிப்பு, ஜென்ம சனியினுடைய பாதிப்பு, ஜென்ம சனியே வாட்டி வதச்சிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாம் இப்போ விலகி ஆஃப்டர் மேலிருந்து ரொம்ப 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 நல்ல பீரியட் இருக்குது. இந்த பாயிண்டில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பைரவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா உங்களால் நெகட்டிவ் எப்பயுமே சண்டை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி தானே. ஸோ அந்த எதிரியினுடைய பக்கம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க உங்களோட ஜாயின் ஆகி அதன் மூலிமா உங்களுக்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த இடத்துல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ உங்களை நீங்கள் காப்பு போட்டுக்கோங்க. பைரவனுடைய வழிபாடு, பைரவனுடைய ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியம். வராகி அம்மனை கும்பிடுங்க. சித்தர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த பாயிண்டில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பழைய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை, இப்போ ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. அந்த முன்னேற்றம் மே மாதத்துக்கு அப்புறம் தானாக வருது. அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. நீங்கள் வாகனம் ஓட்டும் போதும் டாக்குமெண்ட்லேயும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் 2ல் சனி பகவான் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த 2ல் அது உங்களுக்கு கும்ப சனி தான், உங்களுடைய ராசி அதிபதி தான். அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் எங்கள் ராசி தானேங்க, எங்கள் ராசிநாதன் தானேங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. உங்களுடைய நாவினால், உங்களுடைய வாக்கினால் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நீங்களே வாவான்னு இழுத்துட்டு வந்தீங்கன்றது கண்டிப்பாக மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு அட்லீஸ்ட் 80% ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு இருக்காது, அவங்களுடைய ஜாதக கட்டம் நல்லா இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நிறைய பேர் அதுக்குள்ளே மாட்டிட்டு முழிச்சிங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்க வேண்டியது நீங்களாச்சு, உங்கள் வேலையாச்சு, உங்கள் டெவலப்மெண்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்கப்புறம் கை கொடுத்து பல ரூபத்தில் உதவக்கூடிய நிலையில் உங்களுக்கு ராகுவும் குருவும் குருவீட்டு ராகுவும் இருக்காங்க. ஸோ அதன்படி கிளாரிட்டி கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஞானத்தோட நாலேஜோட தீர்க்க ஆலோசிச்சு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, எதனால் இப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் தயவு செஞ்சு கால், முட்டி, தென் இடுப்பு, போன்ஸு, நர்வ்ஸு, பாதம், கழுத்து, இஎன்டி இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் 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 மகர ராசிக்கு வின் பண்ணக்கூடிய சீக்ரெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மினிமம் 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 வாக்கிங்காவது போங்க. அதே மாதிரி நாவடக்கல் மிகவும் மிகவும் முக்கியம். சனி பகவான் இன்னும் உங்களோட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நெகட்டிவாக போயிட வேண்டாம். உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க உங்களை அப்படியே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, ஓகேடா விடுறா, நீ போ, கடவுளே நீ பார்த்துக்கோ, அதோடு இருக்கணுமே ஒழிய எந்த ஒரு பேக்ரவுண்ட் எலிமெண்ட்டும் வேண்டாம். இந்த ஒரு பாயிண்ட்டை நான் மறுபடியும் சொல்லிட்டேன். ஸோ இந்த பக்குவம் சூப்பராக உங்களுக்கு கிடைச்சிடும். வழி முன்னேற்றம் அப்படின்றது பிரமாதமாக பக்கத்தில் இருக்குது. ஸோ மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் ஒரு தடவை குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி விநாயகர்னுடைய கேதுன்னா விநாயகர், ஸோ விநாயகர்னுடைய கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வர்றது, சதுர்த்தேங்காய் உடைக்கிறது, சதுர்த்தி விரதம் இருக்கிறது, சதுர்த்தி தானம் செய்கிறது,
அருகம்புல் பக்கத்தில் வச்சுக்கிறது, கணபதி ஹோமம் செய்கிறது, கணபதி ஹோமம் செய்கிற இடத்துல போய் உட்காந்து அதோட பங்கு பெறுறது, இந்த மாதிரி கணபதி 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 அப்படின்னு விநாயகருடைய வழிபாடுகள் நீங்கள் கற்பக விநாயகர், மணக்குள விநாயகர் இங்கெல்லாம் போய் நல்லா நிம்மதியாக உட்காந்து நல்லா அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய சக்ஸஸ் பக்கத்தில் இருக்குது, மாதங்கள் தான் இருக்குது, அந்த சக்ஸஸ்குள்ளே போய் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ 2024 உங்களுக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயர் தான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மேலும் விவரங்களுக்கு 9842266555